டிசி சைட்ல காட் லெவல் பவர்ஸ் இருக்கிற ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. இருந்தாலும், அதுல தனியா துண்டா தெரியிற ஒரு ஆள் அண்ட் இப்ப வரைக்கும் ஃபேமஸா இருக்கிற ஒரு ஆள் நம்ம பேட்மேன் தான். பேட்மேன் இஸ் வெல் நோன் சூப்பர் ஹீரோ. எந்த அளவுக்குன்னா, இப்ப நீங்க டிசி சைட்ல சூப்பர்மேனே எடுத்துக்குவோம். சூப்பர்மேனுக்கு அதிக கதைகள் சொல்லப்பட்டிருக்கா? இல்ல பேட்மேனுக்கு அதிக கதைகள் சொல்லப்பட்டிருக்கான்னு பார்த்தா, கண்டிப்பா பேட்மேனுக்கு தான். ஏன்னா, அங்க இருக்கிற மத்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாத்துக்குமே காட் லெவல்ல பவர்ஸ் இருக்கிற அந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தே ஆர் வெரி பவர்ஃபுல். அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு வில்லன உருவாக்கணும். அந்த வில்லன் கூட அப்படியே அவங்க சண்டை போட்டாலுமே, அந்த சேலஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாவே முடிச்சிடுற மாரி தான் இருக்கும். ஆனா, நம்ம பேட்மேனுக்கு சூப்பர் பவர்ஸே கிடையாது. ஹி இஸ் ஜஸ்ட் அ ஹியூமன். பீக் லெவல்ல ஒரு ஹியூமன் இருந்தா எப்படி இருப்பானோ, அதுதான் நம்ம பேட்மேன். இந்த கேரக்டரோட பொட்டன்ஷியல வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கேரக்டரோடைய ரைஸ், ஃபால், ரிடெம்ப்ஷன் ஆர்க் எல்லாத்தையுமே ஒவ்வொரு கதைகளா வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் திஸ் இஸ் அ செக்மெண்ட் ஆஃப் அன்னோன் சீக்ரெட் அபௌட் அ வெல் நோன் கேரக்டர். இதுக்கு முன்னாடியே நம்ம அயன்மேன பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அப்போ ஆரம்பிக்கலாங்களா? ஸோ பேட்மேன் அப்படிங்கிற கேரக்டருக்கு சூப்பர் பவர்ஸ் வந்து கிடையாது. ஹி இஸ் ஜஸ்ட் அ பீக் லெவல் ஹியூமனா இருக்கிற இந்த சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால பேட்மேனா மாற முடியுமான்னா, எஸ் அஃப்கோர்ஸ்ங்க முடியும். முதல் டிசில மட்டும் தான் பேட்மேன் அப்படிங்கிறவர் இருந்தாரு. இப்போ தெருக்கு தெரு ஒரு பேட்மேன் சுத்திட்டு இருக்காங்க. யார கேட்டாலும் நான் தான் பேட்மேன்ங்கிறாங்க. ஸ்டடீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, 97% ஆஃப் மென் வந்து பார்த்தீங்கன்னா, தன்ன தானே பேட்மேன நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயுமே பேட்மேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிற ஒருத்தன் இருப்பான். ஏன்னா, என் கூடயும் ஒருத்தன் இருக்கான். பேட்மேன் பேங்க் பேலன்ஸ் தெரியுமா அப்பு? பேட்மேனால சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி அவரோட பாடி டெம்பரேச்சர மாத்த முடியும். உன்னால உன் கையவே அடக்க முடியாது. நீ எப்புட்றா பாடி டெம்பரேச்சர்லாம் மாத்துவ? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல. உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நான் சொல்லப் போற அந்த ஃபேக்ட் எல்லாமே இந்த தெருவுல இருக்கிற அந்த பேட்மேன்ஸ்க்கு தான். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. இந்த தெருக்கு தெருவுல நீங்க ஒரு பேட்மேன்ல ஒரிஜினல் பேட்மேன் ஆகணும்னு நெனச்சீங்கன்னா, உங்ககிட்ட $300,000,000 இருந்தா முடியுங்க. பேட்மேனுடைய டெக்கு, சூட்டு, அவர்கிட்ட இருக்கிற பேட் மொபைல், பேட்டராங்க்லேருந்து பேட் கேவ் மொதற்கொண்டு எல்லாத்தையுமே பில்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வேண்டி உங்களுக்கு $300,000,000 வந்து செலவாகும். ஸோ உங்ககிட்ட ஒரு $300,000,000 இருந்ததுன்னா, யூ கேன் பி பேட்மேன் சிம்பிள் அஸ் தட். ஆனா, அது டெக் வைஸ் மூலியமா தான் உங்களால பேட்மேனா மாற முடியும். அவருடைய சூட்டு, அவருடைய வெப்பன்ஸ் எல்லாமே கிடைக்கும். வில் பவர் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரென்த் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது பு. அது நீங்க தான் உருவாக்கிக்கணும். ஸோ அத தொடர்ந்து அடுத்த ஃபேக்ட் என்ன தெரியுமா? இந்த பேட்மேனுக்குன்னு ஒரு ஒர்க் அவுட் ஸ்பிளிட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஒர்க் அவுட் ஸ்பிளிட்ட ஒரு மனுஷன் ஃபாலோ பண்ணான்னா, ஐ மீன் லிட்டரல் லைஃப்ல அந்த ரியல் லைஃப்ல ஒரு மனுஷன் ஃபாலோ பண்ணான்னா, கண்டிப்பா செத்துருவான்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம பேட்மேனுடைய அந்த ஒர்க் அவுட் ஸ்பிளிட் அப்படிங்கிறது பயங்கர ஹார்ட் அண்ட் இன்டென்ஸா இருக்கும். பேட்மேன் வந்து அவருடைய சூட்ஸ் அண்ட் டெக்கு, வெப்பன்ஸ் எல்லாமே அண்ட் அவருடைய இன்வெஸ்டிகேஷன் விஷயம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, பேட் கேவ் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் வந்து பண்ணுவாரு. இந்த பேட் கேவ் எங்க இருக்குன்னா, நம்ம வெயின் மேனருக்கு கீழ இருக்கு. வெயின் மேனர் தான் நம்ம ப்ரூஸ் வெயினுடைய வீடு. ஸோ அந்த வெயின் மேனர நீங்க மேல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் ஷேப் தான் குடுக்கும். காமிக்ஸ்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெயின் மேனர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பேட் ஷேப்ல இருக்கும். ஸோ அந்த வெயின் மேனருக்கு கீழ இருக்கிற அந்த பேஸ்மெண்ட்டுமே கண்டிப்பா பேட் ஷேப்ல தான் இருக்க போகுது. சும்மா ஒண்ணும் அந்த பேட் கேவ்க்கு பேட் கேவ்னு பேர் வரல. லிட்டரலா அதோட ஷேப்பே அப்படி இருக்கிறனால அந்த பேட் கேவ் அப்படிங்கிற பேர வந்து குடுத்துருக்காங்க. அத தொடர்ந்து நீங்க பேட்மேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைய சொன்ன உடனே உங்க எல்லாத்துக்குமே பேட்மேனுடைய சூட் வந்து நச்சுன்னு வந்து மைண்ட்ல நிக்கும் இல்லையா? ஏன்னா, அந்த சூட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஐகானிக்கா வந்து அமைஞ்சிருக்கு. அவருடைய செஸ்ட்ல இருக்கிற அந்த பேட் சிம்பிள் ஆகட்டும், அவருடைய மாஸ்க் ஆகட்டும், அத்தனையுமே அவ்வளோ ஐகானிக்கா இருக்கும். டெக்னிக்கலா நம்ம பாப் கேன் வந்து பேட்மேன கிரியேட் பண்ணும்போது, இந்த சூட்ட அவருக்கு குடுக்கவே இல்ல. லிட்டரலான அவருடைய சூட் எப்படி தெரியுமா இருந்திருக்கு? முகமூடி இருக்குல்ல, நம்ம ஜீவா நடிச்ச முகமூடி படத்துடைய சூட்ட லைட்டா பட்டிங்கிரிங் பண்ணி, அதில ரெட் கலர் ஊத்தி, பேட் கேப்புக்கு பதிலா பேட் விங்ஸ் லிட்டரலான ஒரு பேட் விங்ஸ் மாதிரி இருக்கிற அந்த ஷேப்பையும், பிளாண்ட் ஹேரோட அவரு வந்து ஒரு மாஸ்க் அப்படிங்கிறத போட்டிருப்பாரு. அதுவும் இந்த கொம்பு வச்ச மாரி மாஸ்க் இருக்காது. ஜஸ்ட் லைக் இந்த கிரிஷ் படத்துல நம்ம ஹிருத்திக் ரோஷன் ஒரு மாஸ்க் போட்டிருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல தான் வந்து லிட்டரலான பேட்மேன வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து சோக்கர்த்தனமா இருக்கும் நிச்சயமா. அந்த பேட்மேன் இப்போ இருந்திருந்தாருன்னா, இவ்ளோ ஐகானிக்கா இருப்பாரான்னு சத்தியமா தெரியவே தெரியாது. பட் இந்த ஒரு ஐடியா கொண்டு வந்தது ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. பேட்மேன கிரியேட் பண்ணிட்ட அப்புறம் அவருக்கு நடந்த ஃபர்ஸ்ட் ஆல்டரேஷன் இந்த சூட்டு. அண்ட் அத தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, பேட்மேன இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவருக்கு டெக்னிக்கலா அந்த பேட் கேவ் அப்படிங்கிறது காமிக்ஸ்ல குடுக்கவே படல. அந்த பேட் கேவ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டே ஃபர்ஸ்ட் கிடையவே கிடையாது. அண்ட் இந்த பேட் கேவ் அப்படிங்கிற கான்செப்ட் காமிக்ல இன்ட்ரோடியூஸ் ஆச்சா அதுக்கப்புறமான்னு கேட்டீங்கன்னா, இல்லங்க. அது வந்து டெக்னிக்கலா அனிமேஷன்ல தான் ஒரு சீரிஸ்ல வந்து இன்ட்ரோடியூஸ் ஆச்சு.
அண்ட் அதுக்கப்புறமா தான் இந்த பேட் கேவ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லி, அந்த கான்செப்ட்ட தழுவி அதுக்கப்புறமா காமிக்ஸ்ல வந்து அத வச்சு ஒரு ஸ்டோரிகள் அப்படிங்கிறத எழுத ஆரம்பிச்சாங்க. ஸோ அத தொடர்ந்து பேட்மேனுடைய பேட் கேவ் அப்படிங்கிறது வெய்ன் மேனருக்கு கீழ இருக்கு. ஸோ வெய்ன் மேனர்ல இருந்து அதுக்கான வழி அப்படிங்கிறது இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, நம்ம வெய்ன் மேனர்ல ஒரு வால் கிளாக் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வால் கிளாக்ல ஒரு பர்ட்டிகுலர் டைம நீங்க செட் பண்ணீங்கன்னா, அதுதான் அந்த வாலுடைய பாஸ்வேர்ட். அத நீங்க கரெக்ட்டான அந்த டைம் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த டோர் ஓப்பன் ஆகி நீங்க வந்து பேட் கேவ்க்குள்ள போகலாம். அண்ட் அந்த பாஸ்வேர்ட் என்னன்னா 1047. ஏன் இந்த பர்ட்டிகுலர் டைம நம்ம பேட்மேன் சூஸ் பண்ணியிருக்காருன்னா, லிட்டரலா நம்ம பேட்மேன் ஐ மீன் ப்ரூஸ் வெய்ன் பேட்மேனா மாறுறதுக்கு இந்த டைம் தான் காரணம்னு சொன்னா நம்புவீங்களா? உண்மையாதாங்க. ஏன்னா, நம்ம தாமஸ் வெய்ன் மாத்ரா வெய்ன் சாகடிக்கப்படும்போது, அந்த டைம் அப்படிங்கிறது 1047. ஸோ அத மறக்காம இருந்த நம்ம ப்ரூஸ் வெய்ன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேட் கேவ்க்குள்ள என்டர் ஆறதுக்கு அந்த வால் கிளாக்ல இதையே வந்து பாஸ்வேர்டா வந்து வச்சிருக்காரு. ஸோ அத தொடர்ந்து கமிஷனர் கார்டன் நம்ம பேட்மேனுக்கு மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்மேன் இந்த பர்ட்டிகுலரா கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கும்போது, ஸ்ட்ரெய்ட்டா நம்ம கமிஷனர் கார்டனுடைய வீட்டுக்கு வந்து அவருக்கு ஒரு சிகரெட் பாக்கெட் அப்படிங்கிறத கிஃப்ட் குடுத்துட்டு போவாராம். வெல் இது வந்து எந்தவித படத்துலயுமே சொல்லல இப்போ வரைக்குமே. காமிக்ஸ்ல மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கான்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. பேட்மேனுக்கு எப்படி கமிஷனர் கார்டன் அவருடைய ப்ரொஃபஷன்ல நம்பிக்கையான ஒரு ஆளா இருக்காரோ, அந்த மாரி ப்ரூஸ் வெய்னுக்கு அவருடைய ஃபேமிலில பெர்சனலா ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆள் வந்து ஆல்ஃபிரட் தான். டெக்னிக்கலா அந்த ஆல்ஃபிரட் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, குண்டா இருக்கக்கூடிய ஒரு டிடெக்டிவ் கேரக்டரா தான் இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறமா இந்த கேரக்டர் என்ன நெனச்சாங்களோ தெரியல. குண்டா இருந்த அந்த கேரக்டர ஸ்கின்னியா மாத்தி டிடெக்டிவ் பவர்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண பட்லரா வந்து நம்ம ப்ரூஸ் வெய்ன்க்கு வந்து காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம பேட்மேன் அப்படிங்கிற ஒரே ஒரு டிடெக்டிவ் தான். டிடெக்டிவ் கூட இன்னொரு டிடெக்டிவ் இருந்தா, அப்ப நம்ம பேட்மேனுக்கு வேலை இல்லாம போயிரும்ல. மேபி அந்த காரணத்துக்காக கூட மாத்திருக்கலாம். நம்ம இவர ஆல்ஃபிரட்ன்னு கூப்பிடுறோமே, இவரோட பேரே அதானான்னு கேட்டீங்கன்னா, வெல் இவருடைய ஃபுல் நேம் என்ன தெரியுமா? ஆல்ஃபிரட் பென்னிவொர்த். இதுதான் நம்ம ஆல்ஃபிரடோடைய ஃபுல் நேம். இந்த பேட்மேன் அப்படிங்கிற கேரக்டர் பேசிக்காவே சூப்பர் ஹீரோ வித்தவுட் சூப்பர் பவர்ஸ். ஸோ இந்த சூப்பர் பவர்ஸ் இல்லாத அந்த சமயத்துல இவரு டெக்க வச்சு தான் இவர டிபெண்ட் பண்ணி தான் அந்த டெக்க டிபெண்ட் பண்ணி தான் இவரு சண்டை போடுவாரான்னு கேட்டீங்கன்னா, கிடையாதுங்க. நம்ம பேட்மேனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறதுமே தெரியும். எந்த வகையான மார்ஷியல் ஆர்ட்ஸ்னா, கிட்டத்தட்ட 128 வகையான மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பேட்மேனுக்கு மட்டுமே தெரியும். ஹேண்ட் டூ ஹேண்டுன்னு வரும்போது பேட்மேன் அடிச்சுக்க ஆளே இருக்க மாட்டாங்க டிசி சைட்ல கண்டிப்பா. நீங்க பொதுவாவே இந்த சூப்பர் ஹீரோஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி தருவாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. சூப்பர் ஹீரோஸ்னாலே என்னப்பா இன்னும் சின்ன புள்ளத்தனமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் நம்ம பேட்மேனுக்கு அப்படி கிடையாதுங்க. ஐ மீன் இந்த பேட்மேன் செய்யக்கூடிய அந்த அசாதாரணமான விஷயங்கள் எல்லாத்தையுமே லிட்டரல் லைஃப்ல ஹியூமன்னால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸே வந்து நடத்திட்டு இருக்காங்க ஒரு யூனிவர்சிட்டில. எந்த யூனிவர்சிட்டினா, யூனிவர்சிட்டி ஆஃப் விக்டோரியா. இது எங்க இருக்குன்னா, கனடால இருக்கு. ஸோ இந்த பேட்மேன பத்தின ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது அந்த யூனிவர்சிட்டில எக்ஸிஸ்ட் ஆயிட்டு தாங்க இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு காமிக் சூப்பர் ஹீரோக்கு யூனிவர்சிட்டி வைஸ்ல ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. கனடால பொறந்திருந்தா அந்த கோர்ஸ் எடுத்திருக்கலாம். அந்த மாதிரி கோர்ஸ்லாம் நீங்க படிச்சீங்கன்னா எவ்வளவு மார்க் எடுப்பீங்கங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கடைசியான ஒரு ஃபேக்ட். இந்த ஃபேக்ட் என்ன தெரியுமா? லிட்டரலா நம்ம பாப் கேன் கிரியேட் பண்ணி அந்த அவுட்ல வந்த பேட்மேன நீங்க இப்போ வரைக்குமே வச்சுட்டு பார்த்துட்டு இருந்திருந்தீங்கன்னா, பேட்மேன் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ ஏதோ ஒரு ஓரத்துல இருந்திருப்பாருங்க. ஐகானிக்கான சூட் இருந்திருக்காது. நோ கில் பாலிசி அப்படிங்கிறதுமே இருந்திருக்காது. ஸோ என்ன கேட்டா அந்த பேட்மேன் கேரக்டர தொடர்ந்து ஆல்டர் பண்ணிட்டே வந்தனால தான் இப்போதைக்கு இந்த பேட்மேன் அப்படிங்கிற இந்த கேரக்டர் பயங்கர ஐகானிக்கா வந்து இருக்காரு. இல்ல மத்தபடி இந்த பிளாஸ்டிக் மேன் மாதிரி ஏதோ ஒரு வேஸ்டட் கேரக்டரா தான் நம்ம பேட்மேன் அப்படிங்கிறவரே ஃபீல் ஆகியிருப்பாரு. ஸோ அந்த ஆல்டர் பண்ண கிரியேட்டர்ஸ்க்கு பயங்கர தேங்க்ஸ் தான் சொல்லணும் நம்ம. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பேட்மேன் ஃபேன்ஸ்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முழு மில்லியன் ரெடி பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கவுப்படுங்க. சரி,